காலையிலேயே பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச்லாம் கட்டி, இப்பலாம் ஆட்டோ வரதில்ல. நாங்களே தான் கொண்டு போறோம். காலையில அவங்க அப்பா கூட்டு போயிடுவாங்க. ஈவினிங் போயிட்டு நான் பிக்கப் பண்றது. இதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோதான் வேலைக்கு போய் சம்பாரிச்சாலுமே, அது எல்லாமே நம்ம பசங்களுக்காக தான். ஸ்கூல்ல வந்து இவங்க வந்து நம்ம ஒரு வெஹிக்கிள்ஸ்ல போடுறோம். அதாவது ஆட்டோலயோ, பஸ்லயோ அனுப்பும்போது, அவங்க என்ன பண்றாங்கன்ற நெறைய விஷயம் நமக்கு தெரியாம போது. நெறைய வந்து கத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ, இதுக்கு வந்து நம்பளே வந்து போயிட்டு, நம்பளே பாதுகாப்பா கூட்டிட்டு வரணும். அவங்க யார் கூட பழகுறாங்க, இப்ப ஸ்கூல்ல என்ன நடக்குது, டே பை டே என்ன விஷயன்றத நம்ப போய் நின்னு பார்த்தா மட்டும் தான் அது தெரிய வருது. இல்லன்னா ஸ்கூல்ல ஒரு அடிபட்டாலோ, விழுந்துட்டாலோ எதையுமே அவங்க மறைக்கிறாங்க. ஸோ, அதுக்காக தான் நாங்க என்ன பண்ணோம்னா, நெறைய பேடா பேசுறது, இதெல்லாம் எங்கேருந்து வருது? ஸ்கூல்லேருந்து, பஸ்லேருந்து, ஆட்டோலேருந்து கத்துக்கிறாங்கன்ட்டு தான் இப்ப நாங்களே போயிட்டு பிக்கப் பண்றது. அப்பதான் அன்னைக்கு என்ன நடந்ததோ மிஸ்கிட்டயும் சரி, இவங்கள பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கவும் முடியுது. என்னதான் சம்பாரிச்சாலும் நம்மளுடைய பசங்கள வந்து நம்ம கண்காணிப்புல வளர்க்குறதும், பார்க்கறதும் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல இது. ஃப்யூச்சர்ல வந்து அவங்க இப்படி மாறிட்டாங்க, இப்படி இருக்காங்க. அதுக்கு வந்து பணம் இருந்தா எதையும் மாத்த முடியாது. நம்ப வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே கூடவே இருந்தா மட்டும் தான் எல்லா விஷயத்தையும் மாத்த முடியும். அதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் நெறைய பேரண்ட்ஸ் வந்து ஒர்க் போகாம குழந்தைங்களுக்காகவே வாழ்றாங்க. ஸோ இவங்களலாம் அப்படியே மாடு மாரி போட்டு கூட்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, வேர்த்து ஊத்தும். கீழ மண்ணா இருக்கும். பேக் கூட கீழ வைக்க முடியாது. என்ன பண்றது? இப்படி தான் வந்து கிட்ஸ்லாம் நம்ம போய் பார்க்கும்போது தான் அவங்களுடைய எல்லா கஷ்டமும் நமக்கு புரியுமே.